எனக்கு இந்த படத்தோட டைரக்டர் இந்த கதையை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சார் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இந்த லோக்கல் பையன், அடுத்த வீட்டு பையன் அப்படிங்கிறது தான் எல்லாருமே கனெக்ட் ஆகிக்கிறாங்க. நண்பன் இது வரைக்கும் ஒரு 2 ஸ்கெட்யூல் முடிச்சிருக்கோம். எப்பயுமே ரேஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கணும், ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம்ல ஒர்க் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியும் கம்மியாகுது, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங்ஸ் முக்கியமா ப்ரூவ்ட் டைரக்டர்ஸ் பின்னாடி என்னைக்குமே போனதில்லை, என்னைக்குமே உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 31 டைரக்டர் உருவாக்கி இருக்காங்க. நிறைய பேர் நான் இன்டர்நெட் சோஷியல் சைட்ஸ்லாம் நான் வந்து அதை போஸ்ட் பண்ணேன். நிறைய பேர் நிறைய பாராட்டுகள் சொன்னாங்க. கோக்கு அப்புறம் எப்படி எனக்கு சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ஹிட் ஆச்சோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்தான் வென்றான்ல கூட சாங்ஸ் எல்லாம் உண்மையிலே பெரிய லெவலில் ஹிட் ஆகும். நிச்சயமா பாலா சார் மாதிரி ஒரு டைரக்டரோட நான் ஒர்க் பண்றேன்னா உண்மையிலே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹாய் வணக்கம், திஸ் இஸ் ஜீவா. You're watching me on indiaglitz.com. அது எவ்ரி ஆக்டர் ட்ரிப் பண்ற ஒரு விஷயம். எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் வந்து நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் நினைப்பேன். எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஒரு டியூல் ரோல் ஃபிலிம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு அந்த நேரத்தில் அந்த கதை அந்த டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த படத்தோட டைரக்டர் இந்த கதையை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சார் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இல்லை சார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுங்க, பண்ணதான் ஒரு கமர்ஷியலாக வேறு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போது நான் யோசித்தேன், சரி ஓகே, ஒரு கரெக்டான ஒரு டைமில் நம்ம பண்ணோம். பட் இந்த படம்லாம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் என்னோட கெரியருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சார் நீங்கள் பண்ணுங்க, நிச்சயமாக அந்த எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சின்ன வயசில் பண்ண மாதிரி இருக்குது. இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா இன்னும் அட்வான்ஸாக தான் இருந்திருக்கும். பட் இந்த படம் ஷூட் பண்ணியே ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் ஷூட் பண்ணி ஃபர்ஸ்ட் காப்பிலாம் பார்த்து எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் எனக்கு அந்த டைம் கரெக்டாக இருந்தது. தெனாவட்டு படம் பண்ணும்போது கூட இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். பட் எல்லாமே அதுக்கான ஒரு கரெக்டான ஸ்பேன் ஆஃப் டைமில் ரிலீஸ் ஆயிடுச்சு. சந்தோஷமாக இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. நல்ல இந்த வெற்றியை வந்து ஃப்யூச்சரில் நிறைய படங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் இருக்குது. பண்ணுற மற்ற படங்களுக்கான பிஸ்னஸ் வைஸாகவே ஆஸ் யூஷுவல் எவ்ரிபடி திங்ஸ் தட் நல்ல ஒரு ஃபிலிமாக வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அடுத்த படமும் நிச்சயமாக அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க. அது ப்ளஸ்ஸான ஒரு விஷயம், சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு இந்த டியூல் ரோல். எஸ்பெஷலி அந்த தம்பி கேரக்டருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு நீயமனா எனக்கு தெரிஞ்ச போட்டி ஹீரோஸுங்கிறதுலாம் தெரியல. பட் ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் அது. பட் என்ன விஷயம்னா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆரியாலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நிறைய டைரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். எல்லாருமே படம் பார்த்துருக்காங்க, நல்லா பாராட்டியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ நிச்சயமாக அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு பாராட்டுகள் தானாகவே வந்து அமையும். வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். கண்ணாடா கத்தி சண்டை போடாதே, காந்தமே தள்ளி நின்று தீண்டாதே, முத்தத்தா குத்து சண்டை போடாதே, முச்சுக்குள் கிச்சு கிச்சு மூட்டாதே. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெலிபரேட்டா எந்த ஒரு விஷயமும் பண்ணல. என்னோட வேல வர்றதுனால தான் நான் பண்றேன். ஸோ இந்த லோக்கல் பையன், அடுத்த வீட்டு பையன் அப்படிங்கிறது தான் எல்லாருமே கனெக்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் படமே. அது அந்தந்த காலகட்டத்தில் தான் படங்கள் வந்துட்டு இருக்கு. என்னோட வயசுக்கு ஏற்ற படங்கள் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக ஐ கான்ட் டூ அ ஃபிலிம் லைக் சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸோ ரொம்ப மாஸ் மசாலா ஃபிலிம்ஸோ என்னால் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்தந்த காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக ஸ்பெஷலாக சிவா மனசில் சக்தி படத்துக்கு அப்புறம் ரொம்ப பெருசாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ஸோ நம்ம டைரெக்டாக போய் ஒரு ஹார்ட்டில் போய் பெனிட்ரேட் ஆகுறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வர படங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ நான் வந்து டைரெக்டாக பெனிட்ரேட் ஆகணும் ஹார்ட்டில், அதுதான் என்னோட குறிக்கோள். அது வந்து லோக்கல் பையன் அவன் இப்படி அவன் அப்படி அப்படிங்கிற மாதிரி எதுக்கும் அந்த பேரெல்லாம் வச்சுக்கல. பட் பண்ணுற படங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி அமைஞ்சிட்டு வருது. பட் ஃபியூச்சரில் பண்ணுற படம் இப்போது சிங்கம்புலிக்கு அப்புறம் கோ வருதுன்னா அதுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு கேரக்டர். ஸோ நிச்சயமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். நிச்சயமாக ஜீவா மாதிரி ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், ஜீவா மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ரவுத்ரம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யங் ஆங்க்ரி லுக்கிங் ஹீரோ. ஸோ எப்படி சத்யா, எப்படி உதயம், நாகார்ஜுனா எப்படி இருந்தாரோ ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு ஜானர் வந்துட்டு இருக்கு. உண்மையிலே இப்ப நான் எவ்வளவு பெரிய லோக்கல் நான் உனக்கு காட்டுறேன்டே. நீ மட்டும் தான் ஃப்ராடா இல்ல உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாரும் ஃப்ராடா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இல்லை, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சரியா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ராம்க்கு அப்புறம் கட்டுற தமிழ் மாதிரியும் ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படம் ஒரு வேளை பார்க்கல போல இருக்கு நீங்கள். அண்ட் அதே மாதிரி ஈங்கிற ஒரு படம் கூட பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன். அண்ட் சிவா மனசுல சக்தி, ராமேஸ்வரம், இந்த மாதிரி படங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு இதாக வித்தியாசமாக தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் வெரைட்டி நிறையா கொடுக்குறேங்கிறதுனால தான் இது வரைக்கும் நிறைய பேரும் என்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ப்ராப்ளி தெரில, உங்கள் கொஸ்டின் நீங்கள் திருத்திக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான்.